அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டின் புகழ்பெற்ற மன்றாட்டுகள் என்னும் விவிலிய தொடரில் இன்று நிறைவாக 10வதாக தானியேலின் மன்றாட்டு. தானியேல் இறைவாக்கினர் ஒரு புகழ்பெற்ற இறைவேண்டல் மனிதர். அவரை பற்றி பல அருமையான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தானியேல் 6வது அதிகாரம் 10வது இறைமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிலிருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார். ஆகவே தாவீது இப்படி ஒரு பழக்கம் வைத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் 3 வேளை முழந்தாள் படியிட்டு மன்றாடி கடவுளுக்கு நன்றி செலுத்துவார். அது மட்டுமல்ல, பாவ மன்னிப்புக்காகவும் அவர் மன்றாடுகிறார். தானியேல் 9வது அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய பாவ மன்னிப்புக்கான மன்றாட்டு வருகிறது. 3 முதல் உள்ள இறைமொழிகள்: நான் நோன்பிருந்து சாக்கு உடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து என் தலைவராகிய கடவுளிடம் திரும்பி மன்றாடி வேண்டிக் கொண்டேன். என் பாவங்களை அறிக்கையிட்டு நான் மன்றாடினேன். என் தலைவரே, நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்தோம் என்று நோன்பிருந்து அவர் நல்லவர், ஆனால் அவர் தன்னுடைய மக்களுக்காக நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறி நடந்தோம் என்று மிக நீளமான ஒரு மன்றாட்டு. ஆகவே தானியேலிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு நாளும் 3 வேளை நாம் ஜெபிக்க வேண்டும், முழந்தாள் படியிட்டு ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும், பாவங்களுக்கு மன்னிப்பு கோர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த புகழ்பெற்ற மன்றாட்டுகளை நாமும் விவிலியத்தில் இருந்து தெரிந்து கொண்டு நம்முடைய இறைவேண்டலையும் அவ்வாறு மாற்றிக்கொள்வோமாக. இந்த விவிலிய தொடரை உங்களுக்கு வழங்க எனக்கு உதவிய வரைகலை கலைஞர் அருட்சவர் ஆல்டின் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றேன். இறைவனின் திருவுளப்படி, இறைவனின் பேரிரக்கத்தால் மீண்டும் ஒரு விவிலிய தொடரில் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களுக்கு அமைதி.